சத்தா தான் சாப்பிடுவேன் சார். இது சாப்பிடாம இருக்கோம்னா நம்ம வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க போறோம் இல்ல. குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு கம்ப்ளீட் குவாலிட்டியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் இதையே சாப்பிட்டு பழத்தையே சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி பத்தும், சோறு கீது தின்னாதானே அப்படின்றது இப்போ வந்துட்டு சார். அது இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக கொஞ்சம் எங்க ரோல் பண்ணோன்றதுனால எனக்கு டைம் கம்மியா இருந்தது. ஒரு 1 வீக்குள்ள ஒரு 2 கிலோ குறைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் வெறும் பழம் மட்டும் தான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு குவாலிட்டியான ஃபுட் சாப்பிடுறது ஒரு தப்பே இல்லைங்க. பட் வெயிட் லாஸ் ஜர்னில வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்றதுதான் மிகப்பெரிய தப்பு. நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா சும்மா சருன்னு உங்க பாடி வாட்டர் லாஸ் ஆகும். அது கூடவே உங்களோட மசிலும் லாஸ் ஆகும். நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் இருக்கு, இல்ல ஷூட்டிங் இருக்கு அப்படின்னா உங்களோட டாக்டரோட அட்வைஸோட ஒரு 2 கிலோ ஃப்ரூட் டயட் இருந்து கம்மி பண்ணிக்கோ. இது ஷார்ட் டேர்ம்க்கு ஓகே, பட் லாங் டைம்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. நீங்க 1 வீக் வெறும் ஃப்ரூட்ஸை மட்டுமே கன்சியூம் பண்ணி ஒரு 5 kgs ரெடியூஸ் பண்றீங்கன்னா பாத்துக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே நீங்க நல்லா சாப்பிடுறீங்கன்னா அந்த 5 கிலோவும் நீங்க ரைஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா ஃபேட் லாஸ் கண்டிப்பா பண்ணணும். ஃபேட் லாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ரெகுலரா ஒர்க் அவுட் அண்ட் பேலன்ஸ் டயட் எடுக்கணும். அண்ட் இந்த பேலன்ஸ் டயட்னா என்னன்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய புரோட்டீன்ஸ், லீன் புரோட்டீன்ஸ் இதெல்லாம் உங்க டயட்ல சேர்த்துக்கும். இந்த மாதிரி நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணும்போது உங்களோட மெட்டபாலிசமும் பீக்ல இருக்கும், உங்க மசில்ஸும் நல்லாவே பில்ட் ஆகும். மெட்டபாலிசம் நல்லா பீக்ல இருக்கும்போது உங்களோட ஃபேட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்டாவே நடக்கும். இப்படி நீங்க ஃபுட்டை கன்சியூம் பண்றதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஹெல்த்தியா நடக்கும் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு பிசிக்கும் கிடைக்கும்.